வணக்கம். இன்று முதுகெலும்பு தேய்மானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 1 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்து முதுகெலும்பு தேய்மானம் லம்பார் ஸ்பாண்டலைசிஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட்டாகவே குணமடைந்த பேஷண்ட்டினுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் வந்து தேய்மானம் ஏற்பட்டால் மறுபடியும் ரீஜெனரேஷன் கொண்டு வர முடியாது என்பது அனைவரும் அறிந்தது. ஆனால் அக்குபஞ்சர் சிகிச்சையில் மீண்டும் ரீஜெனரேட் பண்ணலாம். அதற்கு எக்ஸாம்பிளாக தான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவதற்கு முன்பாகவே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் லம்பார் ஸ்பாண்டலைசிஸ் டீஜெனரேஷன் சேஞ்சஸ் வந்து L4 L5 இருந்தது. தென் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் 1 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்து மறுபடியும் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அலைன்மெண்ட் வந்து நார்மலாக இருக்குது, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. ஸ்பைனல் கார்டில் டீஜெனரேஷன் சேஞ்சஸு எரராக இருக்குது, மீண்டும் பழையபடி வந்து நார்மலாக இருக்குது. ஆகவே அக்குபஞ்சர் அண்ட் இன்டெகிரேட்டிவ் சிகிச்சையில் ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரலாம். அதற்கான எவிடன்ஸும் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆகவே இது போன்று டீஜெனரேஷன் சேஞ்சஸ், லம்பார் டீஜெனரேஷன் சேஞ்சஸ் இருந்தால் எந்த ஒரு தயக்கம் இன்றி நேச்சுரோபதி சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.